ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேப்பங்கிழங்கு, அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய், க்ரீன் தக்காளி சொல்கிறாங்க அது, அப்புறம் வெங்காயம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளான்டிங் பண்ண போகிறோம். அந்த பிளான்டிங்கை நான் முன்னாடியே ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொக்கோபீட், இந்த கொக்கோபீட் பார்த்திங்கன்னா அது மட்டும் தான் அதிகமாக நான் போட்டிருக்கேன். ரெட் சாயில் ரொம்ப கம்மியாக நான் போட்டேன். ஸோ அதனால் என்ன பார்த்திங்கன்னா எல்லாமே ரீப்ளான்டிங் பண்ணுற மாதிரி ஏற்கனவே வச்சுருந்த இதை மறுபடியும் எடுத்துகிட்டு நான் எல்லாமே இங்கே பாருங்கள், இது சேப்பங்கிழங்கானது. இந்த சேப்பங்கிழங்கோட இதெல்லாம் எல்லாமே கொக்கோபீட் மட்டும் தான் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதை மட்டும் கொக்கோபீட்டை தனியாக இங்கே பிரிச்சுட்டு, அப்போது ரெட் சாயில் நம்மக்கிட்டே இருக்குது. ரெட் சாயில் ஒரு 25 kgயில் நான் வாங்கியிருந்தேன். கொக்கோபீட் முன்னாடியே ஒரு 5 kgயில் நான் வாங்கியிருந்தேன். அந்த 5 kgயில் வாங்கியிருந்த கொக்கோபீட் எல்லாமே இங்கே எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். கீழே இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. ரெட் சாயில் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ வாங்கியிருந்தேன். நான் 5 கிலோ நம்மளுக்கு பற்ற மாட்டேங்குது. ஏன்னா மிக்சிங் பண்ணுறதுக்கு சரியாக இல்லை. நான் கொஞ்சம் அப்போ ரொம்ப மேலோட்டமாக நான் போட்டேன். அது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம பண்ணால் நம்ம கொக்கோபீட்டையும் அப்புறம் ரெட் சாயிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போடணும். அப்புறம் 4 சேப்பங்கிழங்கு நான் முன்னாடியே போட்டிருந்தேன். அது எல்லாமே மறுபடியும் நான் எடுத்துகிட்டு கொக்கோபீட்டையும் சாயிலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதால் இதை எடுத்து நான் போட போகிறேன். போட்டு இதே மாதிரி எல்லா பிளான்டிங் எல்லா இதுவுமே தக்காளி, அப்புறம் க்ரீன் தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் வேறு என்னென்னா ஆனியன், அது எல்லாமே மறுபடியும் நான் இதுக்கு நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நான் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் போட்டுட்டு இருக்கேன். போட்டதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்கு என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல அந்த சேப்பங்களோட நுனி எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அப்படி மேலே நம்ம வச்சுக்கணும். நுனி மேலே வரணும், ஓகேவா? அது மாதிரி நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி இதுவும் ஒரு நுனி தான். இதுவும் நான் மேலே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா சேப்பங்களுக்கு அப்படியே ஹைட்டாக வளருமா, குச்சியாக வளரும்னு சொல்கிறாங்க. நானும் பார்த்ததில் அந்த மாதிரி தான் வளருது. முடிஞ்சால் நான் சைடில் நான் உங்களை டிஸ்பிளே பண்ணுறேன். சரி, நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஏன்னா நம்மக்கிட்ட இன்னும் வளரல. நான் இப்போ தான் பிளான்டிங் பண்ணுறேன். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் இன்னும் நம்ம மண் அப்புறம் கொக்கோபீட் நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மண்ணும் கொக்கோபீட் வச்ச மாதிரி பண்ணியாச்சு. அதே சமயத்தில் மேலே இன்னும் நான் கொஞ்சம் கொக்கோபீட் நான் வச்சுருக்கேன். இப்போ சேப்பங்கிழங்கு உள்ளே நம்ம வித்தாச்சு. ஆனால் ரொம்ப ஆழத்தில் வைக்கல, கொஞ்சம் மேலே தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. இதை வளர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம எல்லா பிளான்ட்டும் ரீப்ளான்ட் பண்ணியாச்சு. நம்ம ரீப்ளான்ட் பண்ணதுக்கப்புறம் ரீப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொக்கோபீட் மட்டும் தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த கொக்கோபீட்டை நம்ம தனியாக எடுத்துகிட்டு நம்ம வாங்கியிருந்த ரெட் சாயில் முன்னாடி 5 kg வாங்கியிருந்தோம். அது பத்தலை. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 25 kg நம்ம 25 kg ஒரு மூட்டை நம்ம வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு 50% ரெட் சாயிலும் 50% கொக்கோபீட்டும் ரெண்டுமே கலந்து நம்ம இந்த ஒரு பிளான்டிங்க்கும் நம்ம தனித்தனியாக 50% ரெட் சாயில் 50% கொக்கோபீட் எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே மிக்சிங்காக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விளைச்சலும் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு நடக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய், க்ரீன் தக்காளி, அப்புறம் சேப்பங்கிழங்கு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். நம்ம இதில் சின்னதாக கிளைகள்லாம் வரப்போகுது. அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் நான் பிளான்டிங் இதெல்லாம் இந்த ஐடியா ஒன்று வச்சுருக்கேன், என்னெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.